கிலோ எடை கொண்ட ஏவுகணையை விண்ணில் செலுத்தி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது இஸ்ரோ நிறுவனம். பூமியின் தாழ்வட்ட பாதைகளில் இதுவரை 5 செயற்கைக்கோள் அனுப்பியுள்ள அமெரிக்காவைச் சேர்ந்த AST மொபைல் ஸ்பேஸ் நிறுவனம் ப்ளூபேர்ட் 6 என்கிற செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் 560 கோடி விலை கொண்ட இந்த செயற்கைக்கோளை இன்று ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இஸ்ரோவின் LVM-3 ராக்கெட் மூலமாக காலை 8:24க்கு விண்ணில் அனுப்பப்பட்டது. விண்ணில் செலுத்தப்பட்ட பின்னர் பல்வேறு சோதனைகளை தாண்டி இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. இது இஸ்ரோவின் பிரம்மாண்ட சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த செயற்கைக்கோளின் எடை சுமார் 6100 கிலோ என்பதால் இதுவரை இஸ்ரோ அனுப்பிய செயற்கைக்கோளிலேயே மிக அதிக எடை சுமந்து செல்லும் திட்டமாக இது அமைந்தது. இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்பிய திரவ மற்றும் கிரையோஜெனிக் அடுக்குகள் கொண்ட இந்த ராக்கெட்டின் எடை சுமார் 640 டன் ஆகும். இந்தியாவின் பாகுபலி ராக்கெட் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் இந்த ராக்கெட் பற்றி வர்ணித்துள்ளார். வெளிநாடுகளைச் சேர்ந்த தனியார் நிறுவனங்களின் செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்காகவே இஸ்ரோ NSIL என்கிற நிறுவனத்தை தொடங்கி வணிக ரீதியாக பல செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்புவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. அப்படி ஒரு முக்கிய திட்டமாகத்தான் ப்ளூபேர்ட் 6 செயற்கைக்கோளையும் இஸ்ரோ விண்ணில் அனுப்புவதற்கான முயற்சியில் கடந்த 1 மாதமாக ஈடுபட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ராக்கெட் சுமந்து செல்லும் ப்ளூபேர்ட் செயற்கைக்கோள் பொதுமக்களுக்கு நேரடியாக இணைய வசதியினை அளிக்கும் வகையில் விண்ணில் ஏவப்படவுள்ளது. இந்த செயற்கைக்கோள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்ட பின்னர் அதில் வைக்கப்பட்டுள்ள ஆண்டனா 200-400 சதுர அடி வரை விரியும் என்று கூறப்படுகிறது. மேலும் இதற்கு முன்னர் அந்த நிறுவனம் அனுப்பிய செயற்கைக்கோள்களை விட இந்த செயற்கைக்கோளின் திறன் 10 மடங்கு அதிகம் என்று கூறப்படுகிறது. இந்த செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் இது இஸ்ரோவிற்கு பல வணிக செயற்கைக்கோள்களை ஏவ ஒரு வாய்ப்பாக அமையும் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.